வீட்ல என்ன பெரிய ஆளு தான் கூட்டா போ. எப்ப பார்த்தாலும் you very close right? What's your fucking problem with that? வந்து நான் ஃப்ளவர் ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லி அதை எடுத்து கொடுத்தேன் மேம். கொடுத்த ஃப்ளவர் எங்கன்னு கேளுங்க மேம். அதுக்கு இந்த பாடி டப்பால கீழே கிடக்குது. நாங்க தொலைச்சி வாயில போட்டுங்க. இது மல்லிகைப்பூ கீழேயும் போடலாம் பரவாயில்ல. என்ன இந்த மாதிரி இப்படி இருக்கான்னு தோணிடுச்சு. சோ அதனால கேரக்டர் மேம் செட் ஆக மாட்டேங்குது. நான் கேட்டேன் அவங்கள. இல்ல என்னால சொல்லணும்ல. அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? மேல் கொலீகோட எவ்வளவு நேரம் வேணாலும் பார்ட்டி பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. தவறு செய்து விட்டாய் சிவகாமி. இப்படி கட்டப்பாவே கடுப்பேத்தி குட்டப்பாவடையில் கெட்டப் போட்டு செட்டப் பண்ணுற நம்ம செகண்ட் லவ் வீக்கெண்ட் ஹைலைட்ஸில் என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? உங்களோட பாய் ஃப்ரெண்டு எவ்வளோ நேரம் வேணாலும் உங்கள் மேல் கொலீகோட நீ பார்ட்டிக்கு பண்ணிட்டு வா, எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னால் அது ஃபேக்காக ரியலான்னு கேட்குறாங்க. அப்படி ஒருத்தன் சொல்கிறானா அது ஃபேக்குன்னு எல்லா பொண்ணுங்களும் சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அது ரியல்னு சொன்னிச்சு. நீங்கள் மட்டும் எப்படி ரியல்னு சொல்கிறீங்க மோனிஷா அப்படின்னு ராஜமாமா கேட்க, அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்கன்னு அர்த்தம். மோனிஷா, பாய் ஃப்ரெண்ட் நம்பிக்கை வச்சா ஓகே, ஆனால் நீங்கள் பார்ட்டி கூட்டு போகிற தம்பி கை வச்சா அப்படின்னு நம்ம மைண்ட் வாய்ஸ் கேட்டாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கரெக்டா போயிட்டு வந்துரும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால அவங்க அப்படி சொல்றாங்க. நம்பிக்கையை பற்றி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இப்போ பேசின இந்த ALU உள்ளே போய் விட்டாங்க பாருங்க ஒரு OLU. கண்டிப்பா அவன் சீட் பண்ண தான் போறேன். அதனால நானும் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன். நீயும் சொல்லாத நானும் சொல்ல மாட்டேன். சோறு தானே திங்கிற. சோறு திங்கிறியா இல்ல பீஸா? இப்போ சொல்லுங்கள், இவங்களுக்கு யாராவது சொல்லுவாங்க ILU? இப்போது பாய்ஸ் கிட்ட காலையில் 3 மணிக்கு உன் கேர்ள் பெஸ்டி கால் பண்ணாலும் உன்னை நான் சந்தேகப்பட மாட்டேன்னு கேர்ள் சொன்னான். ஃபேக். எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாக ஃபேக்குன்னு சொன்னாங்க. தினேஷ் மட்டும் வேகமாக ரியல்னு போட தூக்குறாரு. சரி ஏன்னு கேட்டால், வென் வி ஆர் இன் ரிலேஷன்ஷிப் கேர்ள் பெஸ்டியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி 3 மணிக்கோ 4 மணிக்கோ கால் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்க நம்பணுமா. உடனே ராஜமாமா அவரை மடக்கி, சரி டெய்லி 3 மணிக்கு 4 மணிக்கு கால் பண்ணா அப்படின்னு கேட்டா, அவங்க மேபி 4 மணிக்கு வேலைக்கு போறவங்களா இருக்கலாம். He said manipulate and I failed. அப்புறம் தினேஷ் வந்து எவ்வளோதான் தேஜஸ் மேனிப்புலேட் பண்ணியும் வீணா மாறாமல் இருந்தாங்க அது பிடிச்சதுன்னு சொல்ல, தேஜஸ் போய் அவர்கிட்ட கேட்கல, இந்த பொண்ணுக்கிட்டே வந்துட்டு நீ தான் சொல்லியிருப்ப, நீ தான் ஒரு மாதிரி பேசி அவனை வந்து மாற்றிருப்ப, அவன் மனசை மாற்றிருப்ப அப்படிங்கிறாரு. இந்த தேஜஸ் ரொம்ப நல்லவர். அவர் பொண்ணுங்கள்ட்ட மட்டும் தான் பேசுவார். நல்லா பேசினாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, பசங்கள்ட்ட வச்சுக்க மாட்டார். You guys எப்ப பார்த்தாலும் very close right? Who knows what the heck ஆமா you எப்ப talk about? பார்த்தாலும் க்ளோஸ் தான். What's your fucking problem with that? இந்த தேஜஸ்க்கு ஏற்கனவே 2 பொண்ணுங்க ரூட் விட்டாலும் இந்த பொண்ணு மேலே தாங்க அவருக்கு கண்ணு. இதுக்கு முன்னாடி அவர் பேசின அந்த ஆக்ஷன் வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் தேஜஸ் அந்த 2 பொண்ணு பத்தாதா? இவங்க ரொம்ப ஓப்பன் டைப்ன்றதுனால இவங்க பின்னாடி சுற்றியோ. இவர் இதோட விடலையே, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு பிரியங்காவை இன்னும் மாமா வேலை பார்க்க வச்சிருக்காரு. அதில் ஒரு பிரச்சனையாகி பிரியங்காவுக்கும் இவங்களுக்கும் முட்டிக்கிச்சு. உன்கிட்ட என்ன பேசணும் அவசியம் இல்ல. நீ ஏன் இதை பண்ண, நீ ஏன் அதை பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது என் பாத்ரூமை நீ ஏன் யூஸ் பண்ணன்னு பிரியங்கா கேட்க, அசீம் வந்து பாத்ரூம் உங்களுக்குன்னு தனியாலாம் கிடையாது, அது காமன் பாத்ரூம் தான், இப்படிலாம் பேசாதீங்கன்ட்டாரு. அது பிரியங்கா நீ போ நீ வான்னு அசீமை பிடிச்சி இழுத்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டையில் யாராவது டிஸ்கோ டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? என்னடா இந்த ஆட்டம் ஆடுறான்னு கேட்பாங்கல்ல, அது இதுதான். வீட்ல என்ன பெரிய ஆளு தான் கூட்டா போ. அடடா, என்னதான் அசீம் செம கவுண்டர் கொடுத்தாலும் நானாக இருந்தேன்னா பிரியங்கா கிட்ட ஒரு 1 மோர் கேட்டிருப்பேன் செம டான்ஸில். இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. ராஜமாமா நாட்டாமையாக வந்து பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்லணும்னு பக்கத்தில் 2 சொம்போட உட்காந்துருக்காங்க பாருங்க. சொல்லுங்க உங்க 3 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்க, எனக்கு வீணாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், அதனால கூடவே இருக்கிற பிரியங்காவை மாமா வேலை பார்க்க சொல்லி கேட்டேன். They share the same bed. நான் எப்படி பண்ணுறது? அதனால இப்போதைக்கு வேணாம். எனக்கு மட்டும்தான் தப்பாகவே கேட்குதா? என்னங்க ஒரே டபுள் மீனிங்காக இருக்குதே. அப்போ பிரியங்கா நான் வேணா பேசி பார்க்குறேன் உங்களை சேர்த்து வைக்கலாம் ஏதோ சொல்லியிருக்காங்க. கடுப்பான ராஜமாமா, என் வேலையை நீ பார்க்க வந்தியா பிரியங்கா, நீ கனெக்ட் ஆக வந்தியா இல்லை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்தியான்னு கேட்டாங்க. அவகிட்ட நான் பேசுறது வந்து நேகாக்கு தெரியக்கூடாது. அடி பாவி, நேகாக்கு தெரியாமல் நேக்கா பண்ண விஷயத்த இப்படி நேகாக்கு முன்னாடியே போட்டு கொடுத்துட்டியே. நான் நேக்கா பண்ண விஷயத்த நீ நேகாட்ட போட்டு கொடுத்தாலும் அவள் டேக்கா கொடுத்துட்டான்னா நான் எங்கே போகிறதுன்னு எவ்வளோ பீதியில் உட்காந்துருக்காரு பாருங்க. அப்புறம் மோனிஷாக்கு ஒரு சீரியஸாக ஃப்ளவர் கொடுத்ததை தூக்கி போட்டு போயிட்டாங்கல்ல. அதை வைக்கே ரொம்ப மனசு உடைஞ்சு கேட்க அதை ரொம்ப அலட்சியப்படுத்திட்டாங்க போல. ஃப்ளவர்லாம் ஒரு மேட்டர். எவ்வளவு பெரிய விஷயம் சுருன்னு வந்து சொல்லுங்க. யா என்னடா அது, ஒருத்தி ஆடுறா ஒருத்தி பாடுறா. என்னதான் கன்றாவியான ஷோ இருந்தாலும் அவங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. பாவங்க வைக்க. இருந்தாலும் அந்த மோனிஷா பூவெல்லாம் ஒரு மேட்டர்னு வந்து பேச வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன மோனிஷா, ஃபர்ஸ்ட் நைட் மேட்ருக்கே பூவை தானே யூஸ் பண்ணுறாங்க, அதை போய் இப்படி சொல்லிட்டீங்களே. இப்போ வைக்க செம கடுப்பில் உங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டில் கரண்ட் போக அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஓ, எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும்ல. சரி விடுங்க. இவள பெட்ஷீட்டுக்குள்ள போத்திட்டு டெய்லி 1 hour எது பெட்ஷீட்டுக்குள்ளே போத்திக்கிட்டு டெய்லி 1 hour? ஆஹா, ஏதோ முக்கியமான மேட்டரை பற்றி பேசுகிறாங்க, வாங்க என்னன்னு கேட்போம். 1 hour அட்வைஸ் பண்ணுவேன். ஆடாச்சே, அட்வைஸ் பண்ணுறதுக்கு பெட்ஷீட்டுக்குள்ளே போய் தான் பண்ணுவீங்களா 1 hour? பிரியங்கா நீங்கள் சண்டை போட சொன்னால் டான்ஸ் ஆடுறீங்க, பெட்ஷீட்டுக்குள்ளே போனால் அட்வைஸ் பண்ணுறீங்க. எவ்வளோ வாட்டி சொன்னேன் அழகாக இருந்தால் அறிவு சுத்தமாக இருக்காதுன்னு, பார்த்தியா? நீங்கள் சொல்லுங்கள், நம்பிக்கை நட்சத்திரம் மோனிஷாவை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஹை பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, பிடிக்காதவங்க கமெண்ட்டில் கழுவி ஊற்றுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டீ கடை பாய். பாய், தேங்க்யூ.